ஸோ இதில் யாரெல்லாம் இதை வாங்கலாம், யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ட்ராவல் லாகர்ஸு, சோலோ கிரியேட்டர்ஸு, சைக்கிளிஸ்ட்டு, ரைடர்ஸ்க்கு, அப்புறம் ஃபிட்னஸ் லாகர்ஸு, சோஷியல் மீடியா ரீல் கிரியேட்டர்ஸ்க்கு. ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்கெட் கேமரா வேணும்னா இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த கேமராவை அவாய்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, லாங் ரெக்கார்டிங் கண்டினியூஸாக வேணும்னா மெயின் கேமராவாக இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபுல் ப்ரொஃபஷ்னல் வெட்டிங் சினிமாட்டோகிராஃபிக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த கேமரா வாங்காதீங்க. ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு சூப்பர் ஃபன்னான ஒரு சூப்பர் காம்பேக்ட் கேமரா சொல்லலாம். ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். சரி, இதில் குறையே இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக குறை இருக்குது. புதுசாக வந்திருக்க இந்த மேக்னெட் மவுண்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பழைய ஆக்சசரிஸ் கூட செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. புதுசாக தான் நீங்கள் வாங்கி ஆகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. முக்கியமாக நீங்கள் 4Kயில் 60 ஃப்ரேம் பெர் செகண்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகுது. விலை கொஞ்சம் அதிகம் தான். ஸோ உங்களுக்கு கைக்குள்ளே அடங்குற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கேமரா வேணும், லாக் பண்ண ஈஸியாக இருக்கணும்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த கேமராவில் இன்டோரில் வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்கு பாருங்கள். இந்த கேமராவில் ஒரு மைக்கில் நான் பேசி காட்டுறேன். ஸோ அதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவுட்டோர்லேயும் நம்ம ஷூட் பண்ணலாம், அதோட கிளாரிட்டி பாருங்கள். அவுட்டோரில் 1080 பிக்சலில் ஷூட் பண்ணி காட்டுறேன், 4Kலையும் ஷூட் பண்ணி காட்டுறேன். ஸோ கிளாரிட்டியும் செக் பண்ணி பாருங்கள்.